அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு பொது கட்டுரை அப்படின்றது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நான் கிளாஸ்ல பார்க்க போறோம். பொது கட்டுரை அப்படின்றது உங்களுடைய எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடியது. நான் கொண்டு வரக்கூடிய பொது கட்டுரைலாம் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியது. சரிங்களா? எப்படி சார் இம்பார்ட்டன்ட் சொல்றீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நிறைய அனலைசிஸ் பண்ணதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கட்டுரைகள் அதிகமாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டுரையை வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டுரை தான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் கிளாஸ்ல நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன். சரியா? லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய போர்டு எக்ஸாம் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வேதாந்து லேர்னிங் சென்டர். உங்களுடைய வேதாந்து லேர்னிங் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜேஇக்கும் நீட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. யாராச்சும் வில்லிங்காக இருக்கீங்க, இல்லை உங்களுடைய அண்ணன் அக்கா யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய வேதாந்தில் பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் ஆப்பு, டவுட் ஆப்பு, ஸ்மால் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்ன்றது நம்முடைய வேதாந்தில் இருக்குது. அதுக்கடுத்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, கொஷின்ஸ்லாம் சூப்பர் டூப்பராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெடி பண்ணுவாங்க. இது மற்ற கோச்சிங் சென்டர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. சரிங்களா? அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அகாடமிக் மென்டார்ஸ் இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் மென்டார்ஸ் இருப்பாங்க. டவுட் சப்போர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளியர் பண்ணுவாங்க. ஹைடெக்கான கிளாஸஸ், ஸ்மால் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ நம்மளுடைய வேதாந்தூல ஜேஇக்கு நீட்டுக்கும் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. யாராச்சும் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐவி சாட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குப்பா. இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டெஸ்ட் எழுதுறது மூலயமா அதில் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப் டு 90% வரையுமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால யாராச்சும் யூஸ் பண்றது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பூர், பெருங்களத்தூர், இந்த எல்லா இடத்துலையும் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டரில் ஜேஇக்கு நீட்டுக்கும் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. ஜஸ்ட் ஒரு வாட்டி கால் பண்ணுங்க, நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? நேரில் ஒரு வாட்டி பாருங்க, இந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஸ்மால் கிளிக்கர்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் அந்த ஸ்மால் கிளிக்கர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி வந்து கிளாஸஸ் நடத்துறாங்க, அதெல்லாம் பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க, பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து நம்ம இன்னைக்கு கிளாஸுக்குள்ள போவோம். இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, உணவே மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கான கிளாஸ்ல பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? உணவே மருந்து. சரிங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, தலைப்பு எழுத போறீங்க. தலைப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 மார்க் கொடுக்க போறாங்க. முன்னுரைக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 1/2 மார்க். உட்தலைப்புடன் கூடிய பொருளுரைக்கு ஒரு 4 மார்க் கிடைக்க போகுது. அதுக்கடுத்து முடிவுரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மார்க். மேற்கோளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மார்க். டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மார்க் அப்படின்றது இந்த ஒரு கட்டுரை பகுதியிலிருந்து கொடுக்க போறாங்க. இந்த 6 மார்க்கை எப்படி ஈஸியா எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் தலைப்பு கம்பல்சரி நீங்க எழுதியிருக்கணும். தலைப்பு கம்பல்சரி நீங்க எழுதியே இருக்கணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தலைப்பு கரெக்டா எழுதியிருக்கணும். தலைப்பை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சம்பந்தமா இருக்கக்கூடியது உணவே மருந்து, வருமுன் காப்போம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று. சரிங்களா? அதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, தெளிவாக ஒரு தலைப்பு எழுதணும். சரிங்களா? ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி. சார் கணினி சம்மந்தமாக எழுதலாமா? டேய், இது வந்து உணவே மருந்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டுரைடா, அதனால இதுக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை அப்படின்றது என்ன பண்ணணும்? நீங்கள் எழுதணும். அப்போ தலைப்பு என்ன பண்ணணும்? இந்த இடத்துல எழுதணும். சரிங்களா? அதுக்கு ஒரு 1/2 மார்க் கொடுப்பாங்க. முன்னுரை அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மார்க். முன்னுரை எழுதுனீங்கன்னா அதுக்கு 1/2 மார்க். சார் நான் சூப்பராக உட்தலைப்படக்கூடிய பொருளை எழுதுவேன் சார், சப் டாபிக் போட்டு அழகாக எழுதுவேன் சார், எவ்வளோ சூப்பராக எழுதினாலும் 4 மார்க் தான். எவ்வளவு சூப்பரா நீங்க எழுதுனீங்க அப்படின்னாலுமே 4 மார்க் தான் கொடுப்பாங்க. அதனால ஒரு பகுதிக்கும் சிபிஎஸ்இ சைட்ல இருந்து பிரிச்சிருக்காங்க. இவ்வளவு மார்க் தான்ப்பா உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு அவங்க பிரிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் ஆன்சர் பண்ணணும். தலைப்புக்கு 1/2 மார்க், முன்னுரைக்கு 1/2 மார்க், உட்தலைப்படக்கூடிய பொருளுரைக்கு 4 மார்க், முடிவுரைக்கு 1/2 மார்க், மேற்கோளுக்கு 1/2 மார்க். சரிங்களா? அப்ப இது அரையும் பார்த்தீங்க அப்படின்னா 1, இங்க கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா அரையும் 1, நடுவில் ஒரு 4 மார்க். அப்போ 1 + 1 4, 4 1 5, 5 + 1 6 மார்க் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை மார்க் கிடைக்கும்? 6 மார்க் அப்படின்றது உங்களுக்கு இந்த பகுதியில் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ பார்த்துடலாமா? பாருங்க, இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கொடுப்பாங்க. முன்னுரை, வருமுன் காப்போம், உணவே மருந்து, நோயற்ற வாழ்வு, உடற்பயிற்சி, முடிவுரை. அப்ப இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போறீங்க? ஒரு தலைப்பு அப்படின்றது கொடுக்க போறீங்க. உணவே மருந்து தலைப்பு கொடுக்கலாம். உணவே மருந்து.
அப்போ வருமுன் காப்போம். இந்த மாதிரி இதுல இருக்க மாதிரி என்ன பண்ணணும், ஒரு தலைப்பு அப்படின்றது கொடுக்கணும். சரிங்களா, இதெல்லாம் ஜென்ரலா எழுதக்கூடியது, ஈஸியா எழுதலாம். சரியா, அப்ப இந்த மாதிரி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு தலைப்பு, தெளிவான ஒரு தலைப்பு அப்படின்றது கொடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, ஒரு தலைப்பு கொடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டியது என்ன அப்படின்னா முன்னுரை. அப்ப தலைப்பு எழுதினீங்க அப்படின்னா எத்தனை மார்க் கிடைக்க போகுது, அரை மார்க் கிடைக்க போகுது. வருமுன் காப்போம் வச்சுக்கலாமா, உணவே மருந்து. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு தலைப்பு எழுத போறீங்க, இதுக்கு அரை மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்து இந்த ஒரு முன்னுரைக்கு அரை மார்க் கொடுப்பாங்க. முன்னுரைக்கு அரை மார்க் கொடுப்பாங்க. பாருங்க, முன்னுரை, மனித வாழ்வின் ஆதாரமே ஆரோக்கியம் தான். உண்மையிலேயே வந்து நான் நிறைய ஃபீல் பண்ணிட்டேன்டா. அதாவது வந்து நம்ம எந்த ஒரு நல்ல ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும். என்ன சார் சொல்றீங்க? ஆமாடா, நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியும். நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, வாழ்றதே பெரிய டாஸ்காக இருக்கும். எனக்குலாம் அந்த மாதிரி நிறைய டைம் தோணி இருக்கு. என்னடா வாழ்றதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கேடா, அது நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். வாழ்றதே ஒரு பெரிய ஒரு சாதனையாக இருக்கே, அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளால எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்படியே போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். அதனால வந்து உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டாகவும் கேட்டுக்கிறேன், நானும் என் உடம்பு நான் நல்லா பார்த்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உடம்பு நல்லபடியாக பாருங்க. சரியா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸையும் சொல்லுங்க, அம்மாட்ட சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, கரெக்டாக சாப்பிட சொல்லுங்க, கரெக்ட் டைமுக்கு. அதை மாதிரிலாம் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா உடம்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அதான் அந்த ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், உடம்பு இருந்தால் தான் நல்ல செயலை செய்ய முடியும், இல்லைனா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ மனித வாழ்வுடைய ஆதாரம் எது அப்படின்னா ஆரோக்கியம் தான். நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால நல்ல செயல்கள் அப்படின்றது செய்ய முடியும். ஆரோக்கியமான உடல் மற்றும் மனம் கொண்ட ஒருவரால் மட்டுமே வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் முழுமையாக அனுபவிக்க முடியும். இப்போ ஒன்றும் இல்லடா, நல்லா வந்து சூப்பராக ஒரு பென்ஸ் கார் இருக்கு, சூப்பராக ஒரு ஆடி கார் இருக்கு, அதில் ஏறி உட்கார்ந்தோம் அப்படின்னா அந்த கார் அப்படியே மிதக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்படி சூப்பராக இருக்குது. அந்த இருக்கக்கூடிய அப்படி ஒரு லக்ஸரியான எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கார் இருக்குது. ஆனால் வந்து அந்த காருடைய ஓனருக்கு முதுகில் வந்து உட்கார முடியாது அப்படின்னா எப்படி இருக்கும் நினச்சிப்பாரு. அப்போ இவ்வளோ இருந்தும் அனுபவிக்க முடியலையே, அந்த மாதிரி இருக்கும்ல. அப்போ ஆரோக்கியம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால வந்து ஆரோக்கியன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோக்கியத்துக்கு நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்களா, வாழ்க்கையில் எல்லாமே இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். சார் நீங்கள் பண்ணுறீங்களா? நான் போயிட்டு தாண்டா இருந்தேன், நான் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஜிம்மில் போயிட்டு எக்ஸ்ட்ரா வெயிட்டு போட்டு ஒரு தூக்குனேன், எனக்கு இந்த இடத்துல ஒரு லாக் ஆணிச்சு கழுத்து, அதுலேருந்து போக முடியாமல் இருக்கேன். கண்டிப்பாக நானும் அதெல்லாம் பண்ணணும். நல்லதுன்னு நினச்சி சில விஷயம் செய்கிறோம், அது நமக்கே கெட்டதாக மாறிடுது. புரியுதுங்களா? நல்லதுன்னு நினச்சி சில விஷயம் செய்கிறோம், அது நமக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெட்டதாக மாறிடுது. சரி, நம்ம ஜிம்முக்கு போனால் உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு போனால் அங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த மாதிரி வந்து கழுத்து ஏதாச்சும் பிடிச்சிக்கிறது, கழுத்தில் ஏதாச்சும் அடிபட்டுறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் போல இருக்குது. அதான் வாழ்றதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது நம்மளுடைய உலகம் இப்போதைக்கு. சரிங்களா, ஓகே. அப்போ மனித வாழ்வுடைய ஆதாரம் எது அப்படின்னா ஆரோக்கியம். ஆரோக்கியமான உடல் மனம் கொண்ட ஒருவரால் மட்டுமே வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் முழுமையாக அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கவங்களால மட்டும்தான் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு செகண்டையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா முழுமையாக அனுபவிக்க முடியும், ஒரு சந்தோஷமாக இருக்க முடியும். அதாவது இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லடா, திடீர்னு தலை வலிச்சுட்டே இருக்குது, தலை வலிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மாத்திரை போட்டு முழுங்கி ஏதோ பண்ணுறீங்க, அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ அதோடைய ஃபீல் எப்படி இருக்கும், அப்பா அப்படின்னு இருக்கும். அப்போ தலை வலிக்கிறதுக்கு முன்னாடி அதே ஃபீல் தானே இருந்துச்சு. அப்போது அந்த ஃபீல் வந்து நம்மளால உணர முடியுதுல, அப்போ அப்படியே இருந்திருக்கலாமேன்னு தோணும்ல. அப்போ அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ ஆரோக்கியமான உடல் மனம் கொண்ட ஒருவரால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு அவசரமான வாழ்க்கை முறையில் நமது உடல் நலத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சு. உண்மைதான் அது. வேறு டைமுக்கு சாப்பிட்றோம், ஆனால் சாப்பிட்றது இல்லை. நம்ம விடைக்கு இஷ்டத்துக்கு இருக்கோம், போகிறோம் வரோம், கரெக்டான சாப்பாடு முறையும் இல்லை. ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம். நான் இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டேன், ரொம்பவே அதிகமாக சாப்பிட்றது இல்லை. அப்போ இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசரமான வாழ்க்கை முறையில் நமது உடல்நலத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அந்த உடல்நிலைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இதனால பல நோய்களுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாகிறோம். இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பல நோய்கள், நிறைய நோய்களுக்கும் சரி மன அழுத்தத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம வந்து ஆட்படுறோம். இந்த கட்டுரை ஆரோக்கியமான வாழ்வுக்கு அவசியமான சில முக்கியமான கொள்கையை பற்றி ஆராய்க்குது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்றது எழுத போறீங்க. இதுதான் முன்னுரை. முன்னுரையை பொறுத்தளவு பேசிக்காக அதில் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றதா என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முன்னுரை அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, முன்னுரை அப்படின்றது என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. சரிங்களா, இப்போ மனித வாழ்வுக்கு ஆதாரமே ஆரோக்கியம் தான். ஆரோக்கியமான உடல் தான் மனம் கொண்ட ஒருவரால் மட்டும்தான் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் முழுமையா அனுபவிக்க முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசரமான வாழ்க்கை முறையில நமது உடல்நலத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. சரிங்களா, அதனால பல நோய்களுக்கும் மன அழுத்தத்துக்கும் நம்ம இன்னைக்கு ஆளாகிட்டு இருக்கோம். இந்த கட்டுரை ஆரோக்கியமான வாழ்வுக்கு அவசியமான சில முக்கியமான கொள்கையை பத்தி ஆராய போகுது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வருமுன் காப்போம்.
ஏதாச்சும் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மள உடம்ப காத்துக்கணும். சரியா? இப்போ கொரோனா வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக கை காலெல்லாம் கழுவிக்கணும், கரெக்டாக வந்து மாஸ்க் போட்டுக்கணும், கரெக்டாக வந்து தேவையான எதிர்ப்பு சக்தி தேவையான உணவு எடுத்துக்கணும். சரியா? இல்லைன்னா வச்சுக்கோயேன் எப்படி இருக்கும்னு பாரு, ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆயிரும்ல. நம்மளால வந்து எதுவுமே வந்து இதுவும் இப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இந்த வாழ்க்கையே நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை. கரெக்டு தானே? அப்போ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கையாளணும். வருமுன் காப்போம் என்பது ஒரு பழமொழி மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கையுடைய தத்துவம். வருமுன் காப்போம் அப்படின்றது வெறுமனையே வந்து ஒரு ஒரு வாழ்க்கையுடைய பழமொழி கிடையாது. அது வந்து வாழ்க்கையுடைய ஒரு தத்துவம். நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவதை விட நோய் வராமலேயே தடுத்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. சரிங்களா? கரெக்டு தானே? இப்போ கொரோனா வந்து பரவுதுன்னு சொல்றாங்க. பரவுதுன்னு சொல்லும் போதே நம்ம வருமுன் காத்துக்கணும். எப்படி காத்துக்கணும்? கரெக்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டே இருக்கணும், கரெக்டாக மாஸ்க் போட்டு இருக்கணும், கரெக்டாக தேவையான இடத்துக்கு போயிட்டு தேவையில்லாம வேற எங்கேயும் சுத்தக்கூடாது. உண்மை தானே? அது நடந்துச்சு தானே? அப்போ அந்த மாதிரி தேவையானது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக செஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவதை விட நோய் வராமலேயே தடுத்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. நோய் வந்த பிறகு போய் சிகிச்சை எடுத்துக்கிறேன், அங்கே வந்து நோய் வந்துருச்சு நான் போய் சிகிச்சை எடுத்துக்கிறேன்றதை விட நோய் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நம்ம பார்த்துக்கணும். அப்போ நமக்கு நோய் வந்திருக்காது, நம்ம தேவை கிடையாது. இப்போ நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவதை விட நோய் வராமலேயே தடுத்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. இது விழிப்புணர்வு, முன்னெச்சரிக்கை மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை நடைமுறை உள்ளடக்கியது. இது பத்தி அவேர்னஸ் இருக்கணும். இப்போ கிராமத்தில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசா அவேர்னஸ் இருக்காது. கொரோனா பரவப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கூட்டா சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா உணவு சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சேர்ந்து உட்காந்து சமைச்சிங்க அப்படின்னா. நடந்துச்சா இல்லையா? கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து உணவு சமைச்சு அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எல்லாரும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் சேர்ந்து சொல்கிறாங்க, யாருமே வந்து ஊரடங்கு போட்டிருக்கு, 144 தடை போட்டிருக்கு, யாரும் ஒன்று சேரக்கூடாது, எல்லாருமே சமூக இடைவெளி விட்டு தான் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க? அறிவிப்பு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் என்ன பண்ணாங்க? நிறைய பேர் சேர்ந்து உட்காந்து என்ன பண்ணாங்கன்னா உணவு சமைக்கிறது, சேர்ந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி கூத்துலாம் நடந்துச்சு. அப்போ இந்த விழிப்புணர்வு, முன்னெச்சரிக்கை மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை உள்ளடக்கியது. இதுதான் வந்து அந்த ஒரு விஷயத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. அப்போ வருமுன் காப்போம் அப்படின்றது ஒரு பழமொழி மட்டும் கிடையாது, அது ஒரு வாழ்க்கையுடைய தத்துவம். வருமுன் காப்போம் அப்படின்றது ஒரு பழமொழி கிடையாது, அது வாழ்க்கையுடைய ஒரு தத்துவம். நோய் வந்த பிறகு சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படின்றது கரெக்டான விஷயம் கிடையாது. நோய் வராமலேயே தடுத்துக் கொள்றது தான் ரொம்ப சிறந்தது. நோய் வராமல் தடுத்துக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். இது விழிப்புணர்வு, முன்னெச்சரிக்கை மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை உள்ளடக்கிது. இது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா இருந்தாலும் சரி, முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஒழுக்கமான வாழ்க்கை முறையை உள்ளடக்கிறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து சீரான மருத்துவ பரிசோதனைகள், நோய் அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கண்டிருந்து சிகிச்சை பெறுதல், சுத்தமான சுற்றுப்புறத்தை பராமரித்தல், நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துதல் ஆகியவை வருமுன் காப்பதற்கான சில வழிகள். அதாவது சீரான மருத்துவ பரிசோதனை, நம்ம வந்து மெடிக்கல் செக்அப் எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். அதிகமாக மெடிக்கல் செக்அப் நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கணும். அதாவது குறிப்பாக வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மெடிக்கல் செக்அப் எடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற மாதிரி மெடிக்கல் செக்அப் அப்படின்றது கண்டிப்பாக முக்கியம். அப்போ சீரான மருத்துவ பரிசோதனை, நோய் அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கண்டறிதல். ஏதாச்சும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்டே போய் கண்டறிகிறது அப்படின்றது பெட்டர். இந்த கட்டுரை எனக்கு எழுதுன மாதிரி இருக்குது. சரியா? அடிக்கடி எனக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணிக்கணும் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது. போய் என்ன பண்ணணும்? போய் செக் பண்ணி கரெக்டாக என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கணும். இப்போ சீரான மருத்துவ பரிசோதனைகள், நோய் அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கண்டறியணும். நோய் அறிகுறி ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அது ஆரம்பத்திலே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டறிஞ்சுக்கணும். ஓ இதனால தான் அப்படி இருக்கா, ஓ அதனால தான் அப்படி இருக்கா அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலே என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கண்டறிந்து கொள்ளணும் அப்படின்றத சொல்றாங்க. மற்றும் சுத்தமான சுற்றுப்புறத்தை பராமரித்தல். அந்த சுத்தி இருக்கக்கூடிய இடத்த வந்து நல்லபடியா பராமரிச்சுக்கணும். சுற்றுப்புறத்தை என்ன பண்ணணும்? நல்லபடியா பராமரிச்சுக்கணும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தணும். நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மேம்படுத்தணும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து என்ன பண்ணணும்? மேம்படுத்தணும். நல்லா இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம், நம்ம தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். ஆகியவை வருமுன் காப்பதற்கான சில வழிமுறைகள். இப்போ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோய் வரத்துக்கு முன்னாடி காத்துக்கொள்ளக்கூடிய சில வழிமுறைகள். இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நோய் வரத்துக்கு முன்னாடி காத்துக்கொள்ளக்கூடிய சில வழிமுறைகள். உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் அல்லது இரத்த அழுத்தம் போன்ற மரபு காரணிகள் உள்ளவர்கள் சரியான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி மூலம் நோயின் தீவிரத்தை குறைக்கலாம். அப்போ சக்கரை நோய் இருக்கவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரத்த அழுத்தம் இருக்கவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா மரபணு காரணிகள் உள்ளவர்கள். இப்போ வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு சக்கரை இருக்கு, அப்பாவுக்கு சக்கரை இருக்கு அப்படின்னா அது வழியா தொடரும். அதெல்லாம் மரபணு வழியா வரக்கூடியது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உதாரணமா சக்கரை நோய் அல்லது ரத்த அழுத்தம் போன்ற மரபணு காரணி உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா சரியான உணவு பழக்கம் அப்படின்றது முக்கியம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல கரெக்டா வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம்னா இல்லை, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நானும் ஒழுங்கா எடுத்துக்கிறது இல்லை. கரெக்டான உணவு பழக்கமே இல்லைடா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தேன் அப்படின்னா நம்ம கரெக்டாக காலைல 8:30 சாப்பிடணுன்றோம், நானா சாப்பிட்றது பார்த்தா 10 மணிக்கு, மதியம்
2 மணிக்கு சாப்பிடணும் இல்லை 1:30க்கு சாப்பிடணுமாங்க, சாப்பிட்றது பார்த்தா 3 மணி. நைட்டு உங்களுக்கு கிளாஸ்லாம் முடிச்சுட்டு போகிறப்ப 10, 10:30 ஆயிரும். அப்போ இந்த மாதிரி ஒரு உணவு முறை இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உணவு பொருட்கள் கரெக்டாக கிடைக்கிறது இல்லை, நல்ல சத்தான உணவு கிடைக்கிறது இல்லை. அதுலேயும் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிறோமானா அதுவும் கிடையாது. அப்போது உடம்பு எப்படி இருக்கும், அப்புறம் சொங்கி மாதிரி தான் ஆகணும். கரெக்டாக. அப்போ சீரான மருத்துவ பரிசோதனை அப்படின்றது முக்கியம். நோய் அறிகுறிகளை ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு சிகிச்சை பெற வேணும். அதே மாதிரி சுத்தமான சுற்றுப்புறத்தை பராமரிக்கணும். சுத்தமான சுற்றுப்புறத்தை நம்ம பராமரிக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தணும். நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம மேம்படுத்தணும். இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் சக்கரை நோய், அதுக்கடுத்து ரத்த அழுத்தம் போன்ற மரபணு காரணிகள் உள்ளவங்க சரியான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி. கண்டிப்பாக உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். சரியா? உடற்பயிற்சி அப்படின்னா ஜிம்முக்கு மட்டும் தான் போகணும்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஜாகிங் போகலாம். இந்த மாதிரி சில விஷயத்த பண்றது மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நோயுடைய தீவிரத்தை தடுக்க முடியும். நோயுடைய தீவிரத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும். உடற்பயிற்சி நோயுடைய தீவிரத்தை குறைக்கலாம் அப்படின்றது, நோய் வராமலே தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உணவே மருந்து. உணவு தான் மருந்து. அந்த காலத்துல உணவே மருந்து, மருந்தே உணவு. அவங்க சாப்பிடக்கூடிய உணவு தான் மருந்து, அவங்க எடுக்கக்கூடிய மருந்து தான் உணவு. ஒன்னோட ரசம் சாதம் இருக்குல்ல, ரச சாதம் நம்ம உடம்புக்கு நல்லது, நல்லா செரிமானத்தை ஏற்படுத்தக்கூடியது. அது உணவே மருந்து. நமக்கு செரிமான சம்பந்தமா இல்லை ஏதாச்சும் கோளாறு இருக்கு அப்படின்னா அந்த உணவு எடுக்கும்போது அதான் எனக்கு மருந்து. மருந்தா இருக்கக்கூடியது உணவு. புரியுதுங்களா? உணவே மருந்து, மருந்தே உணவு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்தது நம்மளுடைய பழமையான இருக்கக்கூடிய அந்த ஒரு மருத்துவ முறை. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படியே ஃபுல்லா டோட்டலா மாறி போயிடுச்சு. பாத்தீங்க அப்படின்னா தெரியும். நம் முன்னோர்கள் உணவே மருந்து என்றார்கள். அது மிகவும் உண்மையான ஒரு கூற்று. உணவு தான் மருந்து. அவங்க சாப்பிடக்கூடிய உணவு தான் மருந்தா இருந்துச்சு. அந்த டைம்ல அவங்க சாப்பிடக்கூடிய உணவு தான் எப்படி இருந்துச்சு, ஒரு ஒரு மருந்து மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் அது அப்படி மாறிடுச்சு அப்படின்னா வெறும் டேப்லெட்டா எடுத்துட்டு இருக்கோம். சத்தியமா எனக்கு சொல்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ வெறும் டேப்லெட்டா எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்கோம். உணவுல மருந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இப்போ உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு இருந்தது காலகட்டம் போய் இன்னைக்கு வெறுமனே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வெறுமனையே இந்த மாதிரி டேப்லெட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? இது மிகவும் உண்மையான ஒரு கூற்று. நாம் உண்ணும் உணவு தான் நம் உடல்நலத்தின் அடிப்படையாகும். சத்தான சரிவிகித உணவு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. நாம் முன்னோர்கள் உணவே மருந்து அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உணவே மருந்து அப்படின்னு சொன்னாங்க. உணவு தான் மருந்து அப்படின்னு சொன்னாங்க. இது மிகவும் உண்மையான ஒரு கூற்று. இது கண்டிப்பா 100% ஒரு கரெக்டான ஒரு கூற்று. இது 100% கரெக்டான ஒரு கூற்று எது அப்படின்னா உணவே மருந்து. நம்ம உண்ணக்கூடிய உணவு தான் நமது உடல் நலத்துடைய அடிப்படை. நம்ம உண்ணக்கூடிய உணவு தான் இந்த உடல் நலத்துடைய ஒரு அடிப்படையா இருந்துச்சு. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் நம்மளுடைய உடல் நலத்துடைய ஒரு அடிப்படையா இருந்துச்சு. சத்தான சரிவிகித உணவு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கி, இப்போ சத்தான உணவு, சரிவிகித உணவு நம்ம கரெக்டாக சாப்பிடணும். சரிவிகித அப்படின்னா இனிப்பு எடுத்துக்கணும், உரப்பு எடுத்துக்கணும், காரம் எடுத்துக்கணும், துவர்ப்பு எடுத்துக்கணும், உவர்ப்பு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கும்போது நம்ம உடல் கொஞ்சம் நல்லபடியா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ சத்தான சரிவிகித உணவு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. அதுதான் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள், துரித உணவுகள் மற்றும் அதிக சர்க்கரை, உப்பு, எண்ணெய் கொண்ட உணவுப் பொருட்களை தவிர்ப்பது அவசியம். ஐயோ, இது எல்லாத்தையும் நம்ம தான் எடுத்துட்டு இருக்கோம். அப்போ பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நம்ம எடுக்கவே கூடாது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள்னா இந்த டின்னெல்லாம் அடைச்சு கொண்டு வருவாங்களே, நிறைய மார்க்கெட்ல இருக்குது. என்ன இருக்குது, நிறைய ட்ரிங்க்ஸ், பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அதுக்கு இளநியை வாங்கி குடிக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு அதை வாங்கி குடிச்சிட்டு ஸ்டைல், அந்த டின்னில் வாங்கி குடிச்சாதான் சார் ஸ்டைல் அப்படின்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒன்று. தயவு செஞ்சு அதை தவிர்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ பதப்படுத்தப்பட்ட உணவு, துரித உணவு, சரியா, அதாவது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போக வேண்டியதான் போல இருக்குது. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் அடுத்த 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிவிடுவாங்க. 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிவிடுவாங்க. சிக்கன் ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, எக் ரைஸு. நான் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்கும். அது அப்புறம் வந்து பர்கரு, பீட்சா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுலாம் பார்த்தீங்கன்னா துரித உணவுகள். இதெல்லாம் உடம்புக்கு நல்லதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது, நல்லதே கிடையாது. சரியா? அப்போது இந்த மாதிரி துரித உணவுகள் மற்றும் அதிக சர்க்கரை, உப்பு, அதிகமாக சர்க்கரை, அதிகமாக உப்பு எடுத்துக்கிறது, எண்ணெயில் பொரிக்கப்பட்டதா கொடுங்க அதான் நல்லது உடம்புக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எண்ணெயில் பொரிக்கப்பட்டதா கொண்டாங்க அதுதான் வேணும். அப்போ அவங்க சாப்பிடக்கூடியதெல்லாம் அது எண்ணெயில் பொரிக்கப்பட்டது, அதிக சர்க்கரை இருக்கக்கூடியது, அதிக உப்பு இருக்கக்கூடியது, அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது அப்படின்றது அவசியம். காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் அடங்கிய உணவை உட்கொள்வது நோய்களில் இருந்து நம்மை காக்கும். அப்போ காய்கறி நல்லபடியாக நம்ம நிறைய காய்கறிகள் எடுத்துக்கணும். நிறைய என்ன பண்ணணும், நிறைய காய்கறிகள் எடுத்துக்கணும், நிறைய பழங்கள் சாப்பிடணும். நிறைய என்ன பண்ணணும், பழங்கள் சாப்பிடணும். முழு தானியங்கள் அப்படின்றது எடுத்துக்கணும். பருப்பு வகைகள் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நிறைய இருக்கக்கூடிய பருப்பு வகை,
அந்த பருப்பு வகை எடுத்துக்கணும். மற்றும் ஆரோக்கியமான கொழுப்பு, நல்ல ஃபேட் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எடுத்துக்கணும். இது எல்லாமே எடுக்கிறது தான் நம்ம நோயிலிருந்து நம்மை காக்கும். இதுதான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நல்ல உணவுப் பொருளும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் செரிமானத்துக்கு உதவுதுடன். நார்ச்சத்து உணவுலாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா செரிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெள்ளரிக்காய் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிக நார்ச்சத்து இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் பாத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லது. சரிங்களா? இப்போ வந்து சப்பாத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்ச்சத்து இருக்கும். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு வகைகள் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நார்ச்சத்துக்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் உடலுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். சரியா? இப்போ நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் செரிமானத்திற்கு உதவுவதுடன் இதய நோய்கள் மற்றும் நீரிழிவு அபாயத்தையும் குறைக்குது. இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து சக்கரை நோய், அதாவது சுகர் வரத்துக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடியதுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவு எடுத்தால் தான் அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோயற்ற வாழ்வு வாழ ஒவ்வொருவரும் விரும்புவார்கள். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ஒரு சேர இருந்தால் மட்டுமே நோயற்ற வாழ்வு சாத்தியம். நோயற்ற வாழ்வு வாழ ஒவ்வொருவரும் விரும்புவார்கள். எல்லாருமே வந்து அதான ஆசை. யாருக்காச்சும் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும்னு ஆசைப்படுறோமா? உடம்பு நல்லா இருக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா பிரிஸ்காக இருக்கணும், நல்லா ஓடி வரணும், போய் ஓடி விளையாடணும், அந்த மாதிரி தான் ஆசையாக இருக்கும். ஆனால் அது இன்னைக்கு காலகட்டத்தில் நடக்குதானா? இல்லையே. அப்போ நோயற்ற வாழ்வு வாழ ஒவ்வொருவரும் விரும்புவார்கள். நோயற்ற வாழ்வு வாழ்றதுக்கு எல்லாருமே ரொம்ப விரும்புகிறாங்க. உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ஒரு சேர இருந்தால் மட்டும்தான் நோயற்ற வாழ்வு சாத்தியம். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்மளால நல்லபடியாக வாழ முடியும். சரிங்களா? உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தால் தான் நம்மளால நல்லபடியாக வாழ முடியும். உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க சரியான உணவு, உடற்பயிற்சி, போதுமான ஓய்வு, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வழிகள் அவசியம். உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சிருக்க சரியான உணவு, சரியான உணவு நம்ம எடுத்துக்கணும். உடல் ஆரோக்கியமாக வச்சிருக்க என்ன பண்ணணும்? சரியான உணவு எடுத்துக்கணும். உடற்பயிற்சி அப்படின்றது தேவை. அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு ஏதாச்சும் ஒரு உடற்பயிற்சி பண்ணணும். ஓடுறதோ இல்லை அட்லீஸ்ட் வந்து நார்மலாக இந்த இடத்துல வந்து நார்மல் எக்ஸசைஸ் இருக்கும்ல, சும்மா கை கால் ஆட்டி அந்த எக்ஸசைஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் அட்லீஸ்ட் பண்ணணும். சரியா? அப்போ உடலை ஆரோக்கியமாக வச்சிருக்க சரியான உணவு தேவை, உடற்பயிற்சி எக்ஸசைஸ் அப்படின்றது தேவை, போதுமான அளவு ஓய்வு தேவை, போதுமான அளவு ரெஸ்ட் தேவை, மன அழுத்தத்தை குறிக்கக்கூடிய வழிகள். இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தத்தை கம்மி பண்ணக்கூடிய வழிகள். இதெல்லாம் தான் மன அழுத்தத்தை கம்மி பண்ணும். சரியா? உடற்பயிற்சி செய்யணும், போதுமான ஓய்வு தேவையான ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கடுத்து மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வழிகள் தான் இதெல்லாம். சரிங்களா? இதெல்லாமே பண்ணணும். மன ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான சிந்தனை, நேர்மறையான பாசிட்டிவான திங்கிங் இருக்கணும். இப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டு எதிர்மறையாக சிந்திச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை தான். சரியா? எனக்கு தான் அதை நான் சொல்லிக்கிறேன். மன ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான சிந்தனை, எப்பயுமே நேர்மறையான சிந்தனை அப்படின்றது ரொம்ப முக்கியம். எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும். சரியா? நேர்மறையான சிந்தனை, சமூக தொடர்புகள், பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுதல், தேவைப்பட்டால் மனநல நிபுணர்களின் உதவியை நாடுதல் போன்றவை முக்கியமானவை. அந்த அளவுக்கு தேவையில்லை. மனநல நிபுணர்கள்லாம் போய் பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் பெருசாக நம்ம பண்ணுற தேவையில்லை. மற்றபடி கொஞ்சம் நல்ல ஈடுபாடு இருக்கணும். கொஞ்சம் போயிட்டு கிரிக்கெட் விளாடுறது, சார் விடவே மாட்டுறாங்க, அதுக்குன்னு வீட்டிலே இருந்தாலும் ஒரு மாதிரி ஆயிடும்டா. அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு வரணும். எங்கேயாச்சும் ஒரு பார்க் இருக்குது அப்படின்னா சும்மா அந்த பார்க்குக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நடந்து போகணும். சும்மா ஜாலியாக ஃபன்னாக பேசணும். அதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீனஸாக இருக்கும். இப்போ பார்த்தாலும் படிக்கிறதே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடும். என்னடா அது படிச்சுட்டே இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதுக்கடுத்து உடல்நல குறைபாடு ஏற்படும் போது ஆரம்பத்திலேயே சிகிச்சை பெறுவது நோயின் தீவிரத்தை அதிகரிக்கும் முன் தடுக்க உதவும். உடல்நல குறைபாடு ஏற்படும் போது ஆரம்பத்திலேயே சிகிச்சை எடுத்துக்கணும். அப்போ ஸ்டார்டிங்ல என்ன பண்ணணும்? நம்ம சிகிச்சை அப்படின்றது எடுத்துக்கணும். அப்போ ஏதாச்சும் நமக்கு பிரச்சனை வரும்போது ஸ்டார்டிங்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. நோயுடைய தீவிரத்தை அதிகரிக்கும் முன் தடுக்க உதவும். நோயுடைய தீவிரத்தை அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி அது தடுக்க உதவும். அதுதான் வந்து நம்மளுடைய என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணும், அதுதான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி என்பது ஆரோக்கியமான வாழ்வின் ஒரு அத்தியாவசியமான அங்கம். உடற்பயிற்சி அப்படின்றது ஆரோக்கியமான வாழ்வுடைய ஒரு அத்தியாவசிய ஒரு அங்கமா எது இருக்கு அப்படின்னா உடற்பயிற்சி. எக்ஸசைஸ் பண்றது அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அப்போ உடற்பயிற்சி அப்படின்றது ஆரோக்கியமான வாழ்வுடைய ஒரு அத்தியாவசியமான அங்கமா இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய உடம்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, ஸ்கூல் போகிற பிடி பீரியட் விளாடுறியா அப்படின்னா பிடி பீரியட் விளாடுறது கிடையாது. நீ ஸ்கூலுக்கு போகிற, காலைல எந்திரிக்கிற, ஸ்கூலுக்கு போகிற, ஈவினிங் வர, மறுபடியும் இங்கே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுற, நைட்டு படிக்கிற, அவ்வளோதான். அப்படி தானே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எங்கேயாச்சும் நல்லபடியாக வந்து ஓடி ஆடி விளையாண்டு இல்லை வந்து ஏதாச்சும் ஜிம்முக்கு போய் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கியா? எதுவுமே கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா அப்புறம் உடம்பு எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்காது. எனக்குமே அதான். கரெக்டாக வந்து இங்கே வந்த புதுசில் ஃபஸ்ட்டு 3 மாதம்லாம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வந்தேன்னா காலையில் எழுந்திரிச்சு ஜிம் போகிறது, அப்புறம் ஆஃபீஸ் வர்றது, அப்படியே வந்து உனக்கு மாதிரி நல்லா இருந்துச்சுடா. ஆனால் இப்போலாம் பார்த்தா அப்படின்னா ஒரே டயர்ட்னஸ். அப்படியே வந்து எப்படா வீட்டுக்கு போய் நம்ம வந்து அந்த கட்டில் படுத்து தூங்குவோம் அந்த மாதிரி தான் இருக்குது. சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சைக்கிளாக மாறிடுச்சு. சரியா? அப்போ உடற்பயிற்சி அப்படின்றது ஆரோக்கியமான வாழ்வுடைய ஒரு அத்தியாவசியமான அங்கம். உடற்பயிற்சி அப்படின்றது
ஆரோக்கியமான வாழ்வுடைய ஒரு அத்தியாவசியமான அங்கமா இருக்கு. இதில் உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருப்பதுடன் இதயம், நுரையீரல் மற்றும் தசையின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. இது உடல் எடையை கட்டுக்குள்ள வச்சிருக்குது. சரியா? அந்த உடற்பயிற்சி அப்படின்றது உடற்பயிற்சி பண்ணும்போது தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எடை சீரா மெயின்டைன் ஆகும். அதிகமான வெயிட்ல இருந்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணிக்க முடியும். ஒரு கரெக்டான வெயிட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த கரெக்டான வெயிட்ல என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா உங்களால சீரா வந்து வச்சுக்க முடியும். உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருப்பதுடன் இதயம், நம்மளுடைய ஹார்ட், அப்புறம் வந்து நம்மளுடைய லங்ஸ், தசைகளுடைய ஆரோக்கியத்துக்கு உதவுது. தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சி செய்வது அவசியம். கண்டிப்பா சொல்றாங்க பாத்தீங்களா, ½ an hour. சரியா? ஒரு ½ an hour ஏதாச்சும் என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணணும். கொஞ்சம் ஓடுறது, உடியாடுறது, விளையாடுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸசைஸ் நம்ம பண்ணியே ஆகணும். நடைப்பயிற்சி, ஓட்டம், யோகா, சைக்கிள் ஓட்டுதல், நீச்சல் போன்ற எந்த ஒரு உடற்பயிற்சியும் தேர்வு செய்யலாம். உங்களால வந்து ஓட முடியலையா, நடக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து முடிஞ்சா ஓடலாம். யோகா உங்களுக்கு தெரியுமா, யோகா பண்ணலாம். சைக்கிள் ஓட்டுறீங்களா, சைக்கிள் ஓட்டலாம். நீச்சல் தெரியுமா, நீச்சல் பண்ணலாம். இந்த மாதிரி உடற்பயிற்சி அப்படின்றது நம்ம கொஞ்சம் தேர்வு செஞ்சு அதில் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈடுபடலாம். இப்போ உடற்பயிற்சி அப்படின்றது ஆரோக்கியமான வாழ்வுடைய ஒரு அத்தியாவசியமான அங்கம். உடற்பயிற்சி அப்படின்றது நம்ம வாழ்க்கையுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஒரு அத்தியாவசியமான அங்கமா இருக்கு. இந்த உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஒரு அத்தியாவசியமான அங்கமா இருக்கு. இது உடல் எடையை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. இந்த உடற்பயிற்சி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடலை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறது, கரெக்டா நம்மளுடைய வெயிட்டை கெயின் பண்றதுக்கு, வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்பவே உதவக்கூடிய ஒன்றா இருக்கு. இது எப்படி இருக்கு, நம்மளுடைய கரெக்டா அது உதவக்கூடியதுக்கு ஒன்றா இருக்கு. அதே மாதிரி தினமும் குறைஞ்சது 30 நிமிஷம் மிதமான உடற்பயிற்சி செய்யறது அப்படின்றது அவசியம். மினிமம் என்ன பண்ணணும், ஒரு 30 நிமிஷம் மிதமான உடற்பயிற்சி செய்யணும். மிதமான உடற்பயிற்சி அப்படின்றது செய்யணும். நடப்பயிற்சி செய்யலாம், நடக்கலாம், இல்லைன்னா ஓடலாம், இல்லைன்னா யோகா பண்ணலாம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், சைக்கிள் ஓட்டலாம், அதுக்கடுத்து நீச்சல் அடிக்கலாம். சரியா? இதெல்லாம் பண்ணலாம். முடிவுரை: ஒரு ஆரோக்கியமான வாழ்வு என்பது ஒரு தனிப்பட்ட பொறுப்பு. சரியான உணவு பழக்கம், வழக்கமான உடற்பயிற்சி, போதுமான ஓய்வு, மன அழுத்தம் மேலாண்மை ஆகியவற்றை கடைபிடிப்பதன் மூலம் நோயற்ற வாழ்வை நாம் பெற முடியும். வருமுன் காப்போம். இதுதான் வந்து மேற்கோள். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா முடிவுரைக்கு அறமா இருக்கு, அதுக்கடுத்து வந்து மேற்கோளுக்கு 1/2 மார்க்கு, 1 மார்க் கிடைச்சிருச்சு. சப்டாபிக்கு 4 மார்க்கு, மேல வந்து தலைப்புக்கும் முன்னுரைக்கும் 1/2 மார்க், 1 மார்க், டோட்டலா 6 மார்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்பரா எழுதுனீங்கன்னா, சார் நான் சூப்பரா வந்து உத்தலைப்படக்கூடிய பொருளை எழுதுவேன் சார், 5 மார்க் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு சூப்பரா எழுதுனீங்கனாலும் 4 மார்க் தான் கிடைக்கும். சரிங்களா? அவங்க ஸ்பிட் பண்ணியிருக்கப்படி தான் அவங்க மார்க் கொடுப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து உட்தலைப்பு எழுதுறது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? உட்தலைப்பு கண்டிப்பா எழுதணும். அப்போ ஆரோக்கியமான வாழ்வு அப்படின்றது ஒரு தனிப்பட்ட பொறுப்பு. சரியான உணவு பழக்கம், வழக்கமான உடற்பயிற்சி, போதுமான ஓய்வு, நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், மன மேலாண்மை, மன அழுத்த மேலாண்மை கரெக்டாக என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே கடைபிடிக்கிறது மூலயமா தான் நோயற்ற வாழ்வை நம்மளால பெற முடியும். வருமுன் காப்போம் என்ற கொள்கையை பின்பற்றி நமது உடல்நலத்திற்கும் முன்னுரிமை அளிப்பது மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அப்படின்றத சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு கட்டுரையை ஒவ்வொரு கட்டுரையும் படிக்கும் போதும் வாழ்க்கையில ஒரு விஷயத்த வந்து நம்ம நோக்கி போற மாதிரி இருக்குது. கரெக்டு தானே? இந்த கட்டுரையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்து படிச்சுட்டே இருங்க. ஏன்னா வரக்கூடிய போர்டு எக்ஸாமில் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஸ்கூலில் வைக்கக்கூடிய எக்ஸாமில் கூட இதெல்லாம் கேட்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு ஆன்சர் எழுத தெரியணும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து ஜெய் அட்வான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன்டா, சொல்ல மறந்துட்டேன்டா. நல்ல வேலை, யாரும் மறந்துடாதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா தலைப்புக்கு 1/2 மார்க்கு, முன்னுரைக்கு 1/2 மார்க்கு, உட்தலைப்படக்கூடிய பொருளுரைக்கு 4 மார்க்கு, முடிவுரைக்கு 1/2 மார்க்கு, மேற்கோளுக்கு 1/2 மார்க்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. தவறின்றி இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம்னு கொடுத்துருவாங்க. 6 மார்க் கொடுப்பாங்க. ஆனால் நான் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எழுதுங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இந்த மாதிரி கட்டுரையை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கட்டம் போட போறீங்க. போட்டுட்டு குறிப்பு சட்டம்னு போட போறீங்க. குறிப்பு சட்டகம். சரிங்களா? தயவு செஞ்சு இதை பண்ணுங்க. போட்டுட்டு இந்த சப்டாபிக் அடுத்து அப்படியே எழுத போறீங்க. முன்னுரை 1 போட்டுக்கோங்க. உள்ளதான் போடணும். இந்த 1 வந்து உள்ள போட்டுக்கோங்க. முன்னுரை. அதுக்கடுத்து வருமுன் காப்போம். வருமுன் காப்போம். அதுக்கடுத்து உணவே மருந்து. உணவே மருந்து. அதுக்கடுத்து என்ன இருக்குது, நோயற்ற வாழ்வு. நோயற்ற வாழ்வு. அதுக்கடுத்து உடற்பயிற்சி. உடற்பயிற்சி. அதுக்கடுத்து 5 முடிவுரை.
சரிங்களா? அப்போ இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா இந்த குறிப்பு சட்டகம் போடணும். சார் இதுக்கு தான் மார்க்கே கிடையாது. மார்க் இல்லைனாலும் பரவாயில்லடா, தயவு செஞ்சு எழுதுங்கடா, சரியா? மார்க் இல்லைனாலும் பரவாயில்ல, இதுதான் பேப்பர் ப்ரெசன்டேஷன், சரியா? இந்த மாதிரி எழுதுறப்ப தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி அழகா எழுதுங்க. நான் ஸ்பீடாக எழுதுறேன்னு கிறுக்கியிருக்கேன், நீங்கள் அழகா எழுதுங்க, சரிங்களா? இந்த மாதிரி எழுதும்போது தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும், சரிங்களா? சரி, ஓகேடா, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜெய் அட்வான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேதாந்து மாணவர்கள் சூப்பராக நல்ல ரேங்க்லாம் வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்களும் இதே மாதிரி நல்ல ரேங்க்லாம் வாங்கணும். இது மட்டும் இல்லாமல் நீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வருண், ரம்யா, பாலாஜி, தீபிகா, அபர்ணா, அன்பு, தெல்லைவாணன், கண்ணதாசன், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசங்க சூப்பராக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்கலாம், சரியா? நல்ல ரேங்க்லாம் வாங்கியிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, யாராச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கலாம். பை பை பை.